ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தீபன். இது ஒரு மஸ்ட் வாட்சான எமோஷ்னல் ட்ராமா மூவி. ஈழப்போர் தமிழ் மக்களால் இன்றைக்கி மறக்க முடியாத ஒன்று. இப்போ வரைக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நிறைய நாடுகள் அகதியாக இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவான தீபன், அவனுக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஃப்ரான்ஸ் செட்டில் ஆகிறான். பட் அங்கே போனதுக்கப்புறமும் அங்கே அவங்க நடக்கிற பிரச்சனை என்ன, இவங்க அங்கே பார்க்குற சின்ன சின்ன விஷயம் கூட இவங்க வாழ்க்கை எப்போ பாதிப்படைச்சிருக்கு, ஈழ மக்கள் உண்மையை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதை சொல்கிற ஒரு படம் தான் தீபன். சீரியஸ்லி எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்தியா ஒரு கருத்து சுதந்திர நாடு, எல்லாராலையுமே அவங்க கருத்து சொல்ல முடியும். பட் நம்மளால் சொல்ல முடியுதா? நம்ம மக்களுக்கு ஏற்பட்ட கொடூரத்தை ஒரு படம் இப்போ வரைக்கும் கிடைக்க முடியல. பட் அதை ஒரு ஃப்ரெஞ்சு டேரக்டர் பார்த்தா அவர் அதை படமாக்கி உலகமாக்கியிருக்காரு. சொல்லப்போனால் நம்மளும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் விஷயமே தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த படம் பார்க்கலன்னா தாராளமாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க தீபனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான சிவதாசனை காமிப்பாங்க. இவ விடுதலை புலிகள் அமைப்புலக்க ஒரு வீரன். இப்போ தான் கரெக்டாக ஈழப்போர் முடிவுக்கு வந்திருக்கும். இவ கூட நிறைய வீரர்கள் அந்த போர் இறந்து இருப்பாங்க. அவங்களோட உடல்லாம் எடுத்து எரிச்சு அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோக்குன்னு இருந்தது அவங்க ஃபேமிலி மட்டும்தான். பட் அவங்க ஃபேமிலி இந்த போர் இறந்து போயிட்டாங்க. இவ ஒருத்த மட்டும் உயிர் பிழைக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்ததெல்லாம் போதும், நம்ம எங்கேயாவது போய்க்கலாம், அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுங்கிற அளவுக்கு நம்ம ஹீரோடெல்லாம் மாறிடுச்சு. கட் பண்ணால் அப்படியே ஒரு பெரிய பொண்ணை வைப்பாங்க. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அங்கே கேம்பில் நிறைய மக்கள் தங்கியிருப்பாங்களே. இவ ஒவ்வொரு கேம்புக்காக போய் ஏம்மா இங்கே தான் சின்ன குழந்தை இருக்கா, யாராவது தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம்பை செக் பண்ணி பார்த்துருக்கா. அப்போ ஒரு கேம்புக்கு போகிறப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க ஏன் பொண்ணுங்க, பட் அது வந்து என் தங்கச்சி பொண்ணுங்க, அவர் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு அனாதை இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிறந்த பொண்ணை கூட்டி போய்க்கிறா. பார்த்தா தனியாக ஒரு ரூம் இருக்கும். அங்கே விடுதலை புலிகள் சேர்ந்து ஒரு ஆள் இருப்பார். இது வரைக்கும் இந்த போரில் இறந்து போயிருப்பாங்களே, அவங்களோட பாஸ்போர்ட்லாம் சும்மா இருக்கும். பாஸ்போர்ட்டில் மற்றவங்க கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம். பட் அவங்கள சேர்ந்து ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டை வச்சு வேறு நாட்டில் அகதியாக இருக்கலாம், இல்லை குடியுரிமை வாங்கிக்கலாம். இதுக்காக அந்த ஆள் இருப்பார். இப்போ இவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி இருக்காது இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம இருந்தால அவனையும் கூப்பிட்ருவாங்க. இங்கே பாரு, இதுக்கடுத்து உன் பேர் சிவதாசன் கிடையாது, உன் பேர் நடராஜன் தீபன். இங்கே பாருமா, உன் பேர் யாழினி, இந்த பொண்ணு இருக்கால இவ பேர் இலக்கியா. இப்போ இருந்து நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரே குடும்பம். நீங்கள் 2 புருஷன் முன்னாடி அது உங்கள் பிறந்த குழந்தை. யாரு கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும், புரியுதான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து சொல்லிடுறா. அந்த 3 பேருக்கு பாஸ்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து அனுப்பிக்கிறாங்க. இப்போ போட் ஏறி அவங்க அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிற இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, நம்ம எங்கே போகிறோம், இங்கிலாந்து போகிறோமான்னு கேட்டால் இங்கிலாண்டில் போல, பக்கத்தில் ஃப்ரான்ஸ் இருக்குது, அங்கே தான் போகணும் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு இங்கிலாந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க அங்கே போனால் அங்கே சர்வே பண்ண முடியும். பட் இப்போ இங்கிலாந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வேறு வழியெல்லாம் ஃப்ரான்ஸ் தான் போயான்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து ஃப்ரான்ஸ் போகிறாங்க. இப்போ அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் ரெஃப்யூஜி தான். வேறு வழியெல்லாம் சின்ன சின்னதாக அங்கேயே வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கேயே தெருவோன்னு நின்றுக்கிட்டு டார்ச்சர் விற்கிறது, கீச்சன் விற்கிறது வேலை பார்த்துட்டு இருப்பான். மேடம் 2 யூரோ தான். கீச்சன் என்னன்னு வித்துட்டு இருக்கிறப்ப கரெக்ட் நேரம் ஓடி வருவார். தீபன் சீக்கிரம் இங்கேருந்து ஓடு, போலீஸ் வராங்கன்னு சொல்கிறப்ப எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஏன் இன்கேஸ் போலீஸ் வரதை பார்த்தா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களே, இந்த ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தென் சின்னதாக ஒரு வீடு எடுத்து இவங்க 3 பேர் அங்கே தங்கிட்டு இருப்பாங்க. பெருசாக வருமானது வராது, கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சின்னதாக ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றது, பால் குடிக்கிறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். முக்கியமாக அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவளுக்கு தான் பசி அதிகமாக இருக்கும். பெரியவங்களால கூட பசி தாங்க முடியும், படத்து போனால் தாங்க முடியாது. பக்கத்தில் இருக்காங்களா பாப்பா, அவங்கள பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். இதோட முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் தான். இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, பட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரான்ஸாக தான் இருக்குது. இவங்களுக்கு பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் மட்டும் கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஏஜென்சியை பார்க்க போவாங்க. இந்த மாதிரி வேறு நாடுகள்லேருந்து அகதி எங்கள் மக்கள் வருவாங்களே, அவங்களுக்குன்னு சில வேலை வாய்ப்புகள் கொடுத்தாகணும். அதுக்காக அந்த ஏஜென்சி இருக்கும். பட் அதுக்கான கட்டண காரணம் சொல்லி ஆகணும். நம்ம இரவு விடுதலை புலிகள் அமைப்புலேருந்து தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நானே பேசிக்கிறேன்னு இவன் மட்டும் அமைதியாக போவான். நான் இந்த மாதிரி அவங்க ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்தேன், நார்மலாக தான் இருந்துச்சு. போரில் என் குடும்பம் இறந்து போயிடுச்சு, வேறு வழியில் வந்து ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு தான் வேலை வாய்ப்பு தாங்கன்னு சொல்கிறப்ப பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் தான் நம்ம ஹீரோ பேசுகிற தமிழில் ஃப்ரான்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பார். பட் அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. டேய், உன் பேர் தீபன் கிடையாது, உண்மையான பேர் என்ன கேட்டால் அவன் சிவதாசன் சொல்லுவான். அவருக்கு நல்லாவே தெரியுது. சரி, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது பேசி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை வாங்கி தருவார். பார்த்தா லாப்பேருன்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் தான் நம்ம ஹீரோக்கு வேலை கிடச்சிருக்கும். அவனுக்கு சின்னதாக ஒரு வீடு, அந்த வீடை பார்த்து உடஞ்சிருக்கும். வேறு வழி இல்லை, இங்கே தான் தங்கி ஆகணுன்னு இவங்க 3 பேர் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பார். அவரோட வேலை சொல்லி கொடுத்துருப்பாரு. இங்கே பாருப்பா, இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இல்லை நீ தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் ஓகே தானே கேட்குறப்ப இவங்களும் சிரிச்சு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியாவில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே மொத்தம் 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த 2 அப்பார்ட்மெண்ட்லேயும் 2 கேங் இருக்குது. எல்லாமே ட்ரக்ஸுக்காக நடக்கிற பிரச்சனை தான். அவன் அடிச்சிருச்சு ஆவான். நீங்கள் எல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எது வந்து என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருப்பான். அது போய் இவங்க நாட்டுக்கு அகதியாக வந்திருக்காங்களே, இவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போய் ஆகணும். வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை
ஸ்கூலில் சேர்க்கலாம்னு போவாங்க. பட் அந்த பொண்ணுக்கு ஒரு பயமாக இருக்கும். நம்ம ஹீரோ தான் முடிஞ்ச அளவுக்கு போய் சமாதானப்படுத்துவான். இங்கே பாருமா, நம்மளாம் ஒரு ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம், பட் வேறு வழி இல்லை, இங்கே நம்ம சர்வை பண்ணணும்னா ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னு நீ ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து ஸ்கூலுக்கு போவா. பட் முதல் நாளே செம பயமாயிரும். அழுத்தி வீட்டுக்கு வந்துடுவா. முடிஞ்சளவு சமாதானப்படுத்தி டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நம்ம ஹீரோயினால் ஸ்கூலில் கொண்டு போய் வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் அவங்க அப்பா விட்டு போவாங்களே, போகிறப்ப அவங்க பசங்க கிஸ் தருவாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து எனக்கு கிஸ் தாங்கன்னு சொல்லுவா. பட் இவ தான் அந்த பொண்ணோட உண்மையான அம்மா கிடையாது. வேறு வழி இல்லாமல் ஃபேக்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவள் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. அதுக்கடுத்து அவளுக்கு சின்ன ஒரு வேலை கிடச்சிருக்கும். பார்த்து இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய போஸ்ட்டில் வரும்ல, அந்த போஸ்ட்டை ஏபிசிடி வரிசையில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இவ்வளோ சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. பட் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் அவங்க 2வது பேர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பேர் அலெக்ஸ் பாண்டியன்னா பாண்டியன் அலெக்ஸ்ன்னு இருக்கும். இல்லைனா அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த வேலையை பார்க்காம இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் இருந்து தான் இங்கே ஃபேமிலி ஓட் ஆகணும். அதுபோக ஃப்ரான்ஸ்ல எல்லாம் விலைவாசி அதிகமாக இருக்கும். இங்கே பாரு, என் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளத்தை வச்சு சமாளிக்க முடியாது, நீ எதை வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறேன்னு கேட்குறப்ப இவ்வளோத்த ஒரு இல்லையே, சரின்னு வேலைக்கு போகிறதா இருக்கா. நம்ம ஹீரோ தினமும் ஒரே வேலை தான். தினமும் கால் அப்பார்ட்மெண்ட் போய் அங்கே குப்பையெல்லாம் இருக்குங்களே, அதை க்ளீன் பண்ணுறதா இருக்கும். அப்போ தான் நடக்கிற நிறைய வன்முறைகளை பார்ப்பான். பார்த்தா அந்த ஊரில் தான் 2 கேங் இருக்கு. எப்போ பார்த்து ட்ரக்ஸுக்கு 2 கேங்கோட சண்டையாக வந்துட்டு இருக்கும். பட் இவெல்லாம் பெருசாக கண்டுக்காம நார்மலாக வேலை பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தார்ல, அவர் நம்ம ஹீரோ பக்கந்துருப்பாரு. இங்கே பாருப்பா, பொம்பளை வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதுக்கு நீங்கள் போகிறேன்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோன்னு வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்கா, என்ன வேலைன்னு கேட்டால் இங்கே ஒரு வயசான பெரியவர் இருக்காரு, அவரோட பெருசாக நடக்க முடியாது, அவர் சாப்பாடு ஆக்கி போகிறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், மாதத்துக்கு 500 யூரோ தரதா சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பட் ஹீரோனை பார்த்து ஹே எதுவும் ஷாக்காத, நானே பேசிக்கிறேன்னு 500 யூரோ சார், சரி சார் நாங்கள் வேலைக்கு ஒத்துக்கிறோன்னு இவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. 500 யூரோங்கிறது ஒரு யூரோ 170 ரூபா, அப்படி பார்த்தா 85,000. ஹே நீ கண்டிப்பாக இந்த வேலைக்கு போ, என்னென்னு பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சின்ன இடத்துக்கு வேலைக்கு போவா. பட் அங்கே சின்னதாக பிரச்சனை இருக்குது. ட்ரக்ஸுக்காக எப்போவுமே அங்கே ஒரு 2 கேங் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அதில் ஒரு கேங் ஃபுல்லாகவே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. எப்போவுமே உள்ளே போகிறப்ப செக்கிங்கோட தான் இருக்கும். இன்னொரு பயத்தோடு தான் வேலை பார்த்துட்டு இருப்பா. பட் வேலை பார்க்குற வீடு செம சூப்பரான வீடு. எல்லோரும் ரொம்ப நைஸாகவே நம்ம ஹீரோ நடந்துக்குவாங்க. இவ்வளோ அந்த வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணுவா, ஒரு வேளை சாப்பாடு சமைச்சு கொடுத்து வந்துடுவா. இந்த மாதிரி வேலை போயிட்டுருக்கோம். முதல் நாள் வேலை போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்டு பார்ப்பேன், ஹே அந்த இடம் எப்படி இருக்குது, வேலைலாம் ஈஸின்னு கேட்டால் வேலைலாம் ஈஸி தான், பட் எப்போயுமே ரூமில் உட்காந்து பசங்க பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது, ஏன்னா நாளைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை நமக்கு தான் ஆகுமோ, இதான் பயமாகும்னு சொல்லுவா. இதை கேட்குற நம்ம ஹீரோவும் இங்கே பாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இவங்களோட மோசமான குழந்தைங்களா நம்ம ஊரில் பார்த்துட்டோம், இதில் பெருசாக எடுத்துக்காதுன்னு எப்படி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துவான். கட் பண்ணி இந்த பக்கம் சின்ன பொண்ணு வைப்பாங்க, அவள் ஸ்கூலில் இருப்பாள். மற்ற ஸ்கூல் பசங்க யாருமே இவங்களோட பழகவே முடிக்கிறாங்க. இவ்வளோ போய் பேசணும்னு நினச்சா கூட அவங்க பேச முடிக்கிறாங்க. இதை பார்த்து ஒரு கடுப்பாயிரும். ஒரு இடத்துல கோவமாகி அங்கே ஒரு புளி போட்டு அடிச்சிருவா. இது ஸ்கூல் லெவலில் சின்னதாக ஒரு இஷ்யூ ஆயிரும். உடனே நம்ம இன்னும் வேகமாக ஸ்கூலுக்கு போவா. ஒரு அம்மா மாதிரி ஆக்டிங் கொடுத்து ஹே அந்த பொண்ணுகிட்ட சாரி சொல்லு, இதுக்கிட்ட இந்த மாதிரி பணம் பண்ண சொல்லி சொல்கிறப்ப அந்த பொண்ணு அழுது சொல்லிட்டு இருக்கா. தென் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோனுக்கு அந்த பொண்ணு சண்டையாக வந்துட்டுருக்கு. இங்கே பாரு, நம்மளும் இந்த நாட்டுக்கு ரெஃப்யூஜி வந்துட்டுருக்கோம், நீ இப்போ இங்கே இருக்கிற பசங்களை அடிச்சுட்டு இருந்தால் நமக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துடும். நம்ம பாஸ்போர்ட்டோட ஃபேக்குன்னு தெரிஞ்சால் நம்ம திரும்ப நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா. நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறப்ப அவள் சின்ன பொண்ணாச்சே, அவள் திட்டுறதை பார்த்து கஷ்டமாயிரும். நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்க்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. தென் கொண்டா கழிச்சு 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பா, ஆமாம் நீங்கள் ஊரில் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு கல்யாணமாகி பசங்களாம் இருந்தாங்களா கேட்குறப்ப எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை, எனக்கு 2 தம்பிங்க மட்டும் இருந்தாங்க, பட் அவங்களும் போரில் இருந்ததை சொல்லுவா. இதை கேட்டு இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி என்ன உங்கள் தங்கச்சிமா நினச்சிக்கோங்க, நான் ஒரு சின்ன பொண்ணு தான், அடிக்கடி கோவப்படுவேன், போரில் வேறு எங்கள் அம்மா எல்லாரும் இறந்துட்டேன், எனக்கு ஒரு அம்மா தேவைப்படுது, ஒரு அம்மாவை நீங்கள் என் கூட இருப்பீங்களா கேட்குறப்ப இதை கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு ஒரு வேறு பொண்ணை தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. பட் இப்போ இந்த பொண்ணு அந்த மாதிரி பேசுறதை கேட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிடும். ஒரு அம்மாவா இவன் அந்த பொண்ணு கூட இருக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க, லேப்டாப்பில் உட்காந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இன்னுமே மக்கள் சாகிறது குறையவே இல்லை, நிறைய மக்கள் தினமும் கொத்து இறந்துட்டே இருக்காங்க. அதோட நியூஸில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கட் பண்ண அடுத்த நாள் எல்லோரும் வழக்கம்போது வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அந்த வயசான தாத்தா இருக்கார்ல, அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க போவா. பார்த்தா அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அது நடக்க முடியாத தாத்தா இருக்கார்ல, அவரோட பேரன் தான் இவன். அது போதும் ட்ரக் டீலிங் எங்கே இருக்குல்ல, அவள் இவனு ஒருத்தன் தான். அவன் சாப்பிட்றக்கா அங்கே வரப்ப நம்ம சமைச்சு போடுவா. அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். எங்கே நீங்கள் பண்ணுற சாப்பாடு சூப்பராக இருக்குது, பட் என்ன இவ்வளோ காரம் சேராது, காரத்தை மட்டும் குறைச்சிக்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரின்னு இருப்பா. தென் அதுக்கடுத்து பார்த்தாலும் அழகிட்டு இருப்பா. அவன் நம்ம மீனை பற்றி சிச்சலாம் பார்ப்பான். ஓ நீங்களும் உங்கள் புருஷெல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்களா, நீங்கள் என்ன நாட்டில் நீங்கள் வரீங்க, இந்தியாவோ பாகிஸ்தானு கேட்டால் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவா. பட் இவனுக்கு ஸ்ரீலங்கா எங்கே இருக்குன்னு தெரியாது. அது எங்கே இருக்குன்னு கேட்டால் மேப் எடுத்து காமிப்பா. இந்த மாதிரி இந்தியா கீழே இருக்குல்ல, இதை ஸ்ரீலங்கான்னு சொல்லுவா. ஓ அப்படி இந்தியன் சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கெல்லாம் ஒரே நாடு தான் சொல்லிட்டு அவன் மட்டும் கேஷுவலாக இருப்பான். ஸோ இப்போ தான் அவளுக்கே புரியுது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அங்கே போர் நடந்துருக்குன்னு தெரியுது. பட் வெளிநாட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு சின்ன தீவு, அதுவும் இந்தியாவோட ஒரு பார்ட் போல், அங்கே நடக்கிற சண்டைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக
அதிகமாக இருக்கும். இதில் அந்த பையனை போகிறப்ப இந்தாங்க டிப்ஸ் வச்சுக்கோங்க, சாப்பிட நாலஞ்சு கூட்டு போகிறப்ப இவளுக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போயிடும். லைட்டாக சிரிச்சுட்டு அந்த பையன் வச்சுட்டு போன சிகரெட் இருக்கும், அதை ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் வழக்கு போல அந்த க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கேயே சில மக்கள் இருப்பாங்களே, அவங்களோட பேசி நல்லா ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறான். ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் எதுக்காக சிரிச்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நைட்டு வீட்டுக்கு வந்து ஆமாம் இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் சிரிச்சுட்டே இருக்காங்களே, அவங்க சொல்கிற ஜோக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஏன் சிரிக்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் நான் இது வரைக்கும் நீங்கள் சிரித்து பார்த்ததே இல்லை, எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஊனா மூஞ்சுன்னு தோணுது, நீங்கள் சிரித்து பழகுங்கன்னு அவன் நம்மளோட கேஷுவலாக பழக ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் 2 பேத்துக்குள்ளே ஒரு லவ் வளர ஆரம்பிக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கமாக வேலைக்கு போவா. அப்போ அந்த வீட்டில் அந்த பையன் இருப்பாள், அவன் சாப்பாடு கொடுத்துட்டுருப்பா. அப்போ அவன் காலில் எதனா கட்டிருக்க மாதிரி இருக்குது. ஆமாம் இதானே கட்டிருக்கீங்க, ஃபிட்னஸ்கான்னு கேட்குறப்ப இது அது கிடையாது, இது பேர் ஆங்கிள் மானிட்டர், எங்கள் மேலே இங்கே நிறைய கேஸ் இருக்குது, கிட்டத்தட்ட இது ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான், இந்த இடத்த தாண்டி நாங்கள் வெளியே போகக்கூடாது, தெரிஞ்சால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுதான் இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும். அங்கே அவங்கள மாதிரி தமிழர்கள் இருப்பாங்களே, அவங்களும் சேர்ந்து விநாயகருக்கு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அங்கே போய் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா மக்களும் ஒன்றா உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே சின்னதாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால் அந்த குட்டி பொண்ணை வச்சு பூவில் பரிசு சொல்லியிருப்பான். அந்த பூவை கொண்டு போய் ப்ரொப்போஸ்லாம் பண்ணுவா. இதை பார்த்து அவளும் சிரிச்சிட்டு இருப்பா. அவன் பாட்டுக்கு ஒரு நேரம் அப்படியே புல்லில் படுத்துங்குவானா. அப்போ அவனை பார்க்கறதுக்காக ஒரு ஆள் அங்கே வருவார். யாருன்னு பார்த்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அந்த ஆள் அங்கே வந்திருப்பார். ஹே சிவதாசன், உன்னை ஒருத்தர் பார்க்கணும் கூப்பிட்டாரு, என் கூட வான்னு ஒரு இடத்துக்கு கூட்டி போவார். பார்த்தா அவங்க ஒரு ஆள் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவரை பார்க்க நம்ம ஹீரோ கூட்டி போயிருப்பாங்க. அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுவான். ஆக்சுவலாக அவர் யாருன்னா அவரு விடுதலை புலியில் அவங்களுக்குள்ள இருந்தவர் தான். அவர் நம்ம ஹீரோ பார்த்து ஆக்ட் பண்ணுவார். ஏ சிவதாசன், நீ இங்கே தான் இருக்கியா, நல்லதாக போச்சு, நான் இங்கே ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன், நம்ம நாட்டு மக்களுக்கு கன்லாம் தேவை, அப்போனா தான் அவங்க எல்லாரும் ஏற்று நம்மளால் சண்டை போட முடியும், நாளைக்கு நம்மளுடைய நாட்டில் நிறைய கன்னில் வருது, நீ எனக்கு கூட ஹெல்ப் பண்ணி கேட்குறப்ப நாடா இதெல்லாம் நம்ம நாடு, அது நம்ம நாடுன்னு கேட்குறப்ப அவருக்கு ஒன்றும் புரியல. டே சிவதாசன் என்ன பேசுகிற, தெரிஞ்சுதான் பேசுகிறேன்னு கேட்டால், ஆமாண்ணா என் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இந்த போல் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேலே அங்கே இருக்க விரும்பலை, அது வீடும் கிடையாது, வார் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவர் கோவம் வருது. போட்டு அடி நடிப்பார். அண்ணா உன்னை பொறுத்த வரைக்கும் போர் இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் போர் முடிஞ்சிருச்சு, என்னை கூப்பிடாதுன்னு சொல்கிறப்ப அவர் கோவம் வருது. ஏண்டா நீ எல்லாம் நம்ம நாட்டுக்காரனா, நீ நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணுறேன்னு அவர் நம்ம ஹீரோ போட்டு மிதிப்பார். அவன் எதுவுமே பேசாமல் அந்த அடியில் வாங்கிக்குவான். தன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் ஹெல்ப் பண்ண முடியலன்னு அவனுக்குள்ள ஒரு வழி வந்துட்டே இருக்கும். அதனால் ரொம்ப சோகமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். அவன் பர்ஸ் எடுத்து பார்ப்பான், அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவள் தான் நம்ம ஹீரோட உண்மையான ஒய்ஃபும், அவங்களுக்கு 2 பசங்க இருக்கும். ஸோ இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ காலையே காரணமாச்சுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க போரில் இறந்துட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப சோகமாக நைட்டில் பாட்டு பாடிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமாக வேலைக்கு போவான். இவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக ஒரு குடும்பம் அடிச்சிருக்குல்ல, இந்த குடும்பமே நமக்கு போதும், இவங்களோட வாழ்வோன்னு நம்ம ஹீனிக்காக செயின்லாம் அவன் ஆசைப்பட்டிருப்பான். ஒரு நகை கடைக்கு போய் நெக்லஸ்லாம் பார்த்துருப்பான். பட் அது ரேட் அதிகமாக இருக்கும். காசு எதாச்சும் வாங்கலான் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. வழக்கம் போல் அவளும் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்கலாம் போவா. அப்போ அந்த பையன் இருப்பாள், அந்த பையனோட ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறா. அவன் நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் கீழே ஒரு கிளீனர் இருக்கார்ல, அவரும் ஹஸ்பண்ட் செம்மையாக வேலை பார்க்காரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோப்பா சிரிச்சிட்டு இருக்கா. அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறா. அவர் ஒன்றும் ஹஸ்பண்ட் கிடையாது, அது மாதிரி அவர் என் பொண்ணு கிடையாது, நாங்களும் ஒரு குடும்பம் இல்லைன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவள் பேசுகிற தமிழாக இருக்கும், ஆனால் அவனுக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கிட்ட ஸ்கூல் முடிஞ்சிடும். நம்ம பொண்ணை கூட்டிடலான்னு சொல்லிட்டு இலக்கிய கூப்பிட்றக்கா ஸ்கூலுக்கு போயிருப்பா. வர வழியில் பார்த்தா கன் சவுண்டாக கேட்டு இருக்கும். அது 2 ட்ரக் டீலிங் கேங் இருக்குல்ல, அவங்களாம் மாற்றி சூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு அழ ஆரம்பிச்சிடும். அவளுக்கு அந்த போரில் நடந்த விஷயங்கள், அவள் கண் முன்னாடியே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்களே, அதெல்லாம் மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். அதை நினச்சி கதறிக்கிட்டு அழ ஆரம்பிப்பா. நம்ம ஹீனிக்கு போகும்போது ட்ராமா வர மாதிரி இருக்கும். அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு இங்கே பாரு கத்தாது அமையாரு, நம்மளையும் கொண்டால கொண்டு வாங்கன்னு சொல்கிறப்ப இவங்க அமைய ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்து அவங்க கண் முன்னாடியே ஒரு ஆள் சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிடும். தன் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி படுக்க வைப்பாங்க. பட் இதை பார்த்து இவளுமே ரொம்ப பயந்து போயிருப்பா. இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து இங்கிலாந்து தான் போன ஆசையாக இருக்குது. பட் ஹீரோ தான் ஃப்ரான்ஸ் கூட்டி வந்துருப்பான், வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பாடாங்களே போயிடுவா. கட் பண்ணால் நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்ப்பான். பார்த்து ஹீரோன்னு இருக்குமா தெரில, கண்டிப்பாக இங்கேருந்து எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து பார்ப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவளும் அங்கே தான் இருப்பா. ஹே உனக்கு என்னடி பிரச்சனை, அந்த சின்ன குழந்தை என்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஓலான பார்க்குறேன், உன்னால் இங்கேருந்து போக முடியும்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் இங்கே இருக்க முடியல. அவங்க தினமும் சூரிய சவுண்டு கேட்டு எனக்கு அந்த போலன்னு விஷயம் ஞாபகம் வருது, உனக்கு அது ஞாபகம் இல்லையா? ஆமாம் உனக்கு அப்படி தோணும், ஏன்னா நீயே சுட்டு கொண்டு வந்தானே, நிறைய பேரை கொண்டு உனக்கு பழக்கமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ பற்றி கேவலமாக பேசுவாள். இதை பார்த்து சமகடு போயிடும். கண்ணத்தில் ஒரு அறை அரைஞ்சு அவள் பேக்கில் பாஸ்போர்ட் இருக்கும்ல, அதை எடுத்து போயிடுவான்.
இது இருந்தால் தான் நீ வேறு நாட்டுக்கு போவ, முடிஞ்சா என்கிட்ட வாங்கிட்டு போகன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். ரெண்டுத்துக்கு சண்டையை போயிட்டுருக்கோம். இங்கே பாரு, நீ ஒன்றும் என் புருஷன் கிடையாது, நானும் பொண்ணாட்டி கிடையாது, அதுக்கு எதுவும் ஒரு சின்ன பொண்ணும் நம்ம பிறந்த பொண்ணு கிடையாது, என்னை இங்கேருந்து விட்டுரு, நான் இங்கிலாந்து போகிறேன், என்னை விட்டு எவ்வளோ சண்டை போட்டு பாப்பா, பட் உரமாக தெரில, நீ எங்களோட இங்கே தான் இருந்தான்னு சொல்கிறப்ப ரெண்டு சண்டை ஆரம்பிச்சிடுது. ரெண்டு பேரும் நைட்டு தனித்து ரூமில் படுத்துங்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவங்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த ட்ரக் டீலிங் கேங் தான், அவங்க ஏன் சண்டை போகிறதில்ல, இவங்களுக்கு பயமாயிட்டு இருக்குல்ல, இதனால் ஹீரோ என்ன பண்ணுவான்னா சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை எடுத்து 2 பில்டிங் நடுவில் கோடு போட்டுருவான். தென் அங்கே ஆட்களை பார்த்து இங்கே பாருங்க சண்டை போடக்கூடாது, யாரும் ஒருத்தர் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அங்கே எங்கே கோவம் வந்துடுது. ஏன்டா நீ சொல்கிற நான் கேட்கணுமா, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு மாடுலேருந்து பெட்டி பிடியில் தூக்கி போட்டுருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாயிரும். ஆக்சுவலாக போட்டது யாருன்னா அந்த வயசான வீட்டில் ஒரு பையன் இருக்கல, அவன் தான் போட்டிருப்பான். இதை பார்த்து செம கடுப்பாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போய் அவனை அடியே நடிப்பான். தென் கீழே கொண்டு வந்து இங்கே பாருங்க, எவனும் இங்கே சண்டை போட வச்சுக்கூடாது, நாங்கள் எங்கெல்லாம் அமைதியானு கத்துறப்ப எல்லாருக்கும் அப்போ தான் புரியுது. சரின்னு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பையன் அடித்தால, இதனால் அந்த பையன் நம்ம ஹீரோ மேலே கொலானில் இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ அங்கே வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, ஏன்னா இவங்க வேலைக்கு போன பிரச்சனை ஆயிரும். பேசாமல் நம்ம வீட்டில் இருப்போன்னு இவன் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருவா. பட் நம்ம ஹீனுக்கு வேலை கொடுத்துருப்பார்ல, அவர் அங்கே வருவார். ஏமா 2 நாள் அந்த வீட்டுக்கு வேலைக்கே போலையாமே, எதுக்கு போலன்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் வேலை பார்க்க விரும்பல, என்னை விட்டுருன்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா அந்த பையன் உன்னை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டான், நீ இப்போ என்னென்னு பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் நாங்கள் போவா. அந்த பையனும் ஹீரோனை பார்த்து பேசுவான், ஆமாம் நீ எதுக்கு வேலைக்கு வரல, உன் புருஷன் நடிச்சங்கிறதுக்காக நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னு இல்லையே, நீ நாளிலேருந்து வேலைக்கு வரணும், வந்து அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்துட்டு இருப்பா. பட் வீட்டுக்கு வந்து அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு எனக்கு சண்டை தான் போயிட்டுருக்கு. ஹே நான் இந்த பையனை பார்த்து பேசினேடி, எதுக்கு அவன்கிட்ட பேசுனேன்னு கேட்டால் அவன் நம்ம ஹீரோவில் கூப்பிடுவா. டே நீ என்ன பெரிய ஹீரோ நினைப்பா, இங்கேயே ஏதாவது இயக்கத்தை தொடங்கி புரட்சி போடலான்னு பார்க்குறியா, எதுக்கு அந்த பையன் அடிச்சுன்னு கேட்டால் இவனுக்கு கோவம் வருது. 2 பேர் சண்டை போட்டு திரும்ப பேசாமலே இருப்பாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீங்கிட்ட பேசணும்னு பார்த்தா அவன் பக்கத்தில் வராத, என் மூஞ்சிலே முடிக்கிற மாதிரி பேசிடுவாளா, இதை பார்த்து எனக்கு கஷ்டமாயிரும். சரி அவள் ஆசைப்படுறது என்ன, இங்கிலாந்து பொண்ணுங்கிறது தானே, சரி போட்டோன்னு அவளோட பாஸ்போர்ட் இருக்குல்ல கூட சேர்த்து டிக்கெட் வாங்கி வச்சிருப்பான். இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ மேலே கோவத்தில் இருந்தால அந்த கோவத்தில் மறந்துடுவா. சரி இங்கே எவனா சண்டை போடுறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு சண்டை போட்டு இருக்கணும், நம்ம பழைய மாதிரி மாறுவோம், ஹீரோட பழக ஆரம்பிப்போம், அந்த வேலையை பார்த்து நம்மளோட இருப்போம்னு சொல்லிட்டு இவ திரும்ப அந்த வேலைக்கு போகிறதா இருப்பா. அந்த வயசான அப்பா இருப்பார்ல, அவர் வழக்கம் நல்லா பார்த்துக்கிறா. அவர் சாப்பாடுலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையனை பார்த்து பேச போவா. ஏ தம்பி என்னை மன்னிச்சிருப்பா, என் புருஷன் நீங்கள் ஒன்று அடிச்சுருக்கலாம், பட் அது மன்னிச்சிரு, அவரே போகிற நிறைய விஷயங்களை பார்த்தாரா, அதனால் ரொம்ப கோவத்தில் இருப்பார், அதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ப்ளீஸ் எனக்கே என் புருஷனை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் உங்கள் புருஷனை மன்னிச்சிட்றேன், தாத்தாக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டீங்களே இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப அவளு சேர்ந்து சிஸ்டர் எங்கேருந்து போகிறதா இருக்கா. திடீர்னு பார்த்தா டாப் டூன்னு சவுண்ட் கேட்டுருக்கு. பார்த்தா அந்த ஆப்போசிட் ட்ரக் டீலிங் கேங் இருக்குல்ல, அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக வந்திருப்பாங்க. பட் அவங்களே கடுப்பாகி வீடு வரைக்கும் வந்திருப்பாங்க. வீட்டில் வந்து சர மாதிரி சுடுதல் இருப்பாங்க. இதை பார்த்து ஒரு சமயம் பயந்து போயிடுவா. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து எட்டி பாப்பா. பார்த்தா அந்த வயசான தாத்தாவோட கண்ணிலே புல்லட் இறங்கியிருக்கும். அவர் அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதுப்போ அந்த பையன் இருக்கல அவன் சுட்டுட்டாங்க. அவர் ரத்த ஃபுல்லாக தரையில் இருக்கும். இதை பார்த்துருக்கு ரொம்ப பயம் ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த ஷூக்கால் மெதுவாக பக்கத்தில் வரும். நம்மளையும் கொண்டு வரணும் பயத்துட்டு இருக்கிறப்ப வீட்டில் வேறு யாரும் இல்லை போல், இங்கேருந்து போயிடுவான்னு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். நான் மீன் கொஞ்ச நேரத்தில் உயிர் போட்டு இருந்துருச்சு, எப்படியாவது இங்கே தப்பிச்சு போனால் போதுன்னு இவன் மெதுவாக அங்கேன்னு போகலாம் பாப்பா. பார்த்தா அந்த பையன் அடிபட்டிருந்தால அவனும் சாகலை, பாதியூர் அப்படியே இருக்கும். கரெக்டாக நான் மீன் அங்கேருந்து போகிறப்ப அவள் காலை பிடிச்சிக்குவான். ஹே ப்ளீஸ் என்னை இங்கே விட்டுட்டு போயிடாத, என்னோடது காப்பாற்று, உன் புருஷன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப என்னால் பண்ண முடியாது, என்னை விடுன்னு அவள் வந்து போகலாம் பாப்பா. பட் அவங்க கையில் கன்று இருக்கும், அதை எடுத்து நெத்து போட்டு வச்சு சீக்கிரம் உன் புருஷன் ஃபோன் பண்ணு, அவனை வந்து என்னை காப்பாற்ற சொல்லு, இல்லை உன்னை கொண்டு வந்து மாட்டுறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழி இல்லாமல் ஹீரோ ஃபோன் பண்ணுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவனால் ஸ்டேட் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக அந்த ட்ரக் டீலிங் கேங் இருக்குல்ல, அவங்க செக்யூரிட்டிக்கு வசதி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தாண்டி மேலே போய் நம்ம இன்னும் கீழே கூட்டி வரணும். அதெல்லாம் கஷ்டமான விஷயம், வேறு வழியே இல்லை. இதை தான் பண்ணியானு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அருவா இருக்கும், அதை எடுத்து செக்யூரிட்டி ஒரு ஆள் நின்றுருப்பான். அவனை விட்டு விட்டுருவான். தென் அவங்ககிட்ட ஒரு கன்று இருக்கும், அதை எடுத்து வச்சுக்குவான். தென் ஒரு கார் எடுத்து அந்த கார் நெருப்பத்தி விட்டுருவான். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக புகையாக பரவிட்டு இருக்கும். ஸோ எவனுக்குமே நம்ம ஹீரோ வர தெரியவே தெரியாது. இப்போ வந்துட்டு கன் இருக்கு. வரிசை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒவ்வொருத்தனை பட்டு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு வேளை நம்ம ஹீரன் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு போயிடுவான். அங்கே போய் நம்ம ஹீரனை பார்க்குறப்ப அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். இதை பார்த்துன்னு ஒரு முறை ஆயிரும். சரி அந்த பையன் எங்கே, அவனை காப்பாற்றணும்னு கேட்டால் இல்லை அவன் அப்பயே இறந்து போட்டதை சொல்லுவா. அப்போ தான் அவனுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரன் ஆக்ட் பண்ணி உனக்கு எதாவது காயப்பட்டிருக்கா, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அது ஏற ரத்தம் கிடையாது, செத்து போன அந்த பையனோட ரத்தம் தான். இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இதெல்லாம் நடந்து சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோனோட ஆசை என்ன, அவளுக்கு இங்கிலாந்து வாழுங்கிறது தானே. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இங்கிலாந்து போயிருப்பாங்க. அவங்க அவளுக்கு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் நம்ம ஹீரோ ஹீரோனும் அஃபிஷியலாகவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 பேத்துக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ ஒரு அமைதியான வாழ்க்கை நோக்கி போயிட்டான். இப்போதைக்கு அவனுக்குன்னு ஒரு மனைவி இலக்கியா, அது போக ஒரு பையன், ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கான்.
இதோட தீபனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு படம். அதுவும் கடைசி 10 நிமிஷம் நம்ம ஹீனை காப்பாற்றுறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒருத்தரை கொண்டு போயிட்டே இருப்பாள். அந்த சீன்லாம் பார்க்க வெறித்தனமாக இருக்கும். அண்ட் இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. பட் இந்த படம் இப்போ வரைக்கும் யாரும் பார்க்கவே இல்லை. மொத்த வியூஸே கிட்டத்தட்ட 800 கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் இந்த படம் பாருங்கள். கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் தமிழ் தான் இருக்கும். சில இந்த வெள்ளக்காரங்க பேசுகிற மட்டும் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணி சப்டைட்டில் கூட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஷை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இடத்துல நல்ல ஒரு ஆசமாக வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.